Welcome back, Kerala Lottery 3-digit winning chant. Disclaimer: this channel is only for learning purpose. No betting or gambling is entertained and purely entertainment purpose. So ரொம்ப நாள் வீடியோ போடல. I'm very sorry. So due to my heavy workload and my health condition, I was not able to apply video so far. Okay, let's go into video. நமக்கு மெஷின் so far out of 28 days, I mean, ஸோ லாஸ்ட் மந்த்து 30 நாளில் 28 நாள் மிஷின் ப்ளே பண்ணியிருக்கு. இந்த 28 நாளில் அட்லீஸ்ட் 20 days எல்லாமே 3 டிஜிட்டில் 2 பெரிய நம்பர், ஒரு சின்ன நம்பர். தட் இஸ் பிக் பிக் ஸ்மால் ஆர் ஸ்மால் பிக் பிக் ஆர் பிக் ஸ்மால் பிக். அதாவது ஹை ஹை லோ ஆர் லோ ஹை ஹை ஆர் லோ ஹை லோ ஹை. இந்த மாதிரி கான்செப்டில் அடிச்சிட்டு வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 1ஆம் தேதி பார்த்தாச்சுன்னா 7510. இந்த 510 பார்த்தீங்கன்னா 1ம் 0வும் சின்ன நம்பர், 5 பெரிய நம்பர். So when I say small number, that is 0 to 4. When I say high number, that is 5 to 9. அப்போது பார்த்தாச்சின்னு சொன்னால் ஒரு முறை இங்கே வந்திருக்கு. அடுத்து 3 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 7655896585. ஸோ அடுத்த 5 முறை 2 பெரிய நம்பர், அடுத்தது ஒரு 2 சின்ன நம்பர். Again the machine has given 75 பெரிய நம்பர், and then இங்கே எல்லாமே பெரிய நம்பர், இங்கே 2 பெரிய நம்பர், 2 பெரிய நம்பர், 2 பெரிய நம்பர், 2 பெரிய நம்பர், 3மே பெரிய நம்பர், 2 பெரிய நம்பர். அண்ட் தென் இங்கே பார்த்தா 2 பெரிய நம்பர், 2 பெரிய நம்பர், 3மே பெரிய நம்பர், 2 பெரிய நம்பர், அண்ட் தென் 2 சின்ன நம்பர். மறுபடியும் 3மே பெரிய நம்பர், 3மே சின்ன நம்பர், 2 பெரிய நம்பர், 3மே பெரிய நம்பர், 2 பெரிய நம்பர், 2 பெரிய நம்பர், 2 பெரிய நம்பர், 2 சின்ன நம்பர். நான் ஏன் இவ்வளோ நேரம் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதம் த மிஷின் இஸ் கோயிங் டு கிவ் 2 low number and 1 high number. That is the concept. அப்போது இனிமேல் வரக்கூடிய நாள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் எப்படி கொடுக்கும்னா 017 277 309 or 801. நான் இப்போ சொல்கிற நம்பரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெரிய நம்பர் தான் இருக்கும், 2 சின்ன நம்பர் இருக்கும். தட் இஸ் த கான்செப்ட் த மிஷின் இஸ் கோயிங் டு ஃப்ரம் திஸ் ஃபர்ஸ்ட் இட் செல்ஃப். அப்போது நமக்கு ஏன் 0622 வந்திருக்குன்னா, பாயிண்ட் நம்பர் 1 இதனுடைய ஃபேமிலி நம்பர் 167. அண்ட் தென் போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா 716, 677. ஆல் திஸ் நம்பர் பிலாங்ஸ் டு 622. இப்போது இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம 4D சார்ட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா 0144 இருக்குது. இதனுடைய சம் 9. அப்போ 9 சம்முக்கு ஈக்குவலாக 8 கொடுக்கணும், இல்லை 10 கொடுக்கணும். மிஷின் கொடுத்துருச்சு 0622.
தட் இஸ் 10th சம். அப்போது இது நம்ம சார்ட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா, திஸ் இஸ் 4D சார்ட். இங்கே பார்த்தீங்கன்னா 0144, இது கீழவே 0226. ஒன்லி பிகாஸ் சம், இதனுடைய சம் 9, இதனுடைய சம் 10. அவ்வளோதான் கான்செப்ட். அதுதான் த லாட்ரி மெஷின் ஆஃப் கேரளா ஃபங்க்ஷன்ஸ் வித். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து 4D சார்ட். இந்த 4D சார்ட்டில் இருக்கிற 10,000 நம்பர்ஸையும் பாக்ஸ் ஃபார்மேட்டில் இந்த சம் பேஸ்ட் அடிப்படையில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். தட் இஸ் ஃப்ரம் ஸ்மால் நம்பர் டு ஹையஸ்ட் நம்பர். இப்போ மிஷினில் நமக்கு 3201 அப்படின்னு ஒரு நம்பர் வருதுன்னா, அதை மிஷின் வந்து ஃபஸ்ட்டு 0, அதுக்கப்புறம் 1, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 3, இப்படி தான் ஸ்டோர் பண்ணும். ஆர்எல்ஸ் 7658 அப்படின்னு வருதுன்னா, முதல்ல 5, அதுக்கப்புறம் 6, அதுக்கப்புறம் 7, அதுக்கப்புறம் 8. ஸோ இதுதான் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, ஸ்டோரேஜ் ஹேபிட். அப்போது மிஷினுக்கு இன்றைக்கி என்ன வரப்போகுது அதை சொல்லுப்பா, சும்மா தேவையில்லாதெல்லாம் போட்டு குழப்பிட்டு இருக்காது அப்படின்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஓகே, இப்போது நமக்கு ப்ளூ கலரில் கேம் இருக்குது. இந்த ப்ளூ கலரில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா, முதல் நம்பர் 028, 3 டிஜிட்டில். 4 டிஜிட்டில் 5028. அடுத்த நம்பர் நமக்கு என்ன இருக்குன்னா 9773. அடுத்த நம்பர் நமக்கு என்ன இருக்குன்னா 2763. இப்போது மிஷினுக்கு சின்ன நம்பர் தேவை. அப்போ சின்ன நம்பர் தேவை அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு முறையாக என்ன பண்ணணுன்னா, இந்த 028 சின்ன நம்பராக மாற்றினா, ஆல்ரெடி இட் இஸ் இந்த ஸ்மால் ஃபார்மேட். 0வும் 2ம் சின்ன நம்பர், 8 பெரிய நம்பர். அப்போது இதனுடைய ஃபேமிலி 203 இல்லைனா 703. பாயிண்ட் நம்பர் 1. அடுத்த நம்பரு 773. இந்த 773யோட ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னன்னா 228. அடுத்தது 763. இந்த நம்பரோட ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு சொன்னால் 713 ஆர் 812. அப்போது இனிமேல் வரக்கூடிய நம்பரை நீங்கள் வர்ற நம்பரை அப்படியே ஸ்மாலாக மாற்றினாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி வரக்கூடிய நம்பர் இந்த இடத்துல இருந்து வரும் 9960 ஆர் 0144, இதிலிருந்து வரும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே நம்பர் தான். எப்படி ஒரே நம்பர்னால் 0144 அண்ட் 9960 அப்படின்னா, இந்த 2 99க்கு 44, இந்த 0க்கு இந்த 0, இந்த 1க்கு 6. ஸோ சேம் நம்பர். அப்போது த நம்பர் இஸ் கோயிங் டு பி டுடே இஸ், இதிலிருந்து 2 நம்பர் அண்ட் இதிலிருந்து 2 நம்பர், அவ்வளோதான். அப்போது நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் 0960 ஆர் 1460 ஆர் 4190. So these are all the number today we are expecting. ஸோ ஆக மொத்தத்தில் நமக்கு இன்றைக்கி மறுபடியும் 9 ஆர் 6 ஆன் த போர்டு. எதில் வேணால் உட்காரலாம், ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு, இதில் வேணால் உட்காரலாம். இப்போது நமக்கு ப்ளூ கலரில் கடைசியாக வந்திருக்கிற 4வது நம்பர் என்னென்னா 2763. இந்த நம்பர் மிஷின் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குன்னா, 18வது சம்மில் மிஷின் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற நம்பர் என்னென்னா
2367. இதுதான் 2763. பிகாஸ் முதல்ல சின்ன நம்பர், அதுக்கப்புறம் 3 பெரிய நம்பர், அதுக்கப்புறம் 6 பெரிய நம்பர், அதுக்கப்புறம் 7 பெரிய நம்பர். அப்போ நேச்சுரலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே ஒரு நம்பர் கடைசி நம்பரை இன்க்ரீஸ் பண்ணால் போதும். 2368 அவ்வளோதான். அப்போ மிஷின் என்ன பண்ண போகுதுன்னா, இன்றைக்கி 823 3 டிஜிட்டில் வைக்கும், இல்லை 632 வைக்கும். அவ்வளோதான். 1632 ஆர் 238. கான்செப்ட் நம்பர் 1. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால், இந்த முன்னாடி இருக்கிற 2 மிஷின் 1ஆக மாற்றும். அப்போ 1367. இந்த நம்பரை மிஷின் எப்படி வைக்க போகுதுன்னா, 137 வைக்கும், இல்லை 136 வைக்கும். பாயிண்ட் நம்பர் 2. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால், இந்த நடுவில் இருக்கிற 3 பெருசாக மாற்றுச்சு அப்படின்னு சொன்னால் 2467. அப்போ இப்படி வச்சுதுன்னா 247 ஆர் 246. அப்படியும் இல்லை, மிஷினு இந்த 6 5ஆக மாற்றுச்சுன்னா 2357. ஸோ மிஷின் 237 கொடுக்கலாம், இல்லை 235 கொடுக்கலாம். இதுதான் கான்செப்ட். வெரி சிம்பிள். அது போக இந்த சார்ட்டை வாங்கி நீங்கள் அடுத்து வரக்கூடிய நம்பர், சப்போஸ் இந்த மிஷின் 2367 வரல, வந்து நிற்கலைன்னா அடுத்த ப்ளூ கலரில் தான் வந்து நிற்கும். 773. அப்போ 9773 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது. அடுத்தது 5028 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது. இந்த 2 நம்பர் பக்கத்தில் போனால் என்ன இருக்கும்? 5028 அப்படிங்கிற நம்பர் வந்து 15வது சம்மில் இருக்குது. அப்போது இதுக்கு மேலே என்ன வரும், இதுக்கு கீழே என்ன வரும்? அடுத்தது 9773 எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் 3779 இங்கே இருக்குது. அப்போ இதுக்கு மேலே ஏற்றுச்சுன்னா 3778, இங்கே ஏற்றுச்சுன்னா 2779. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, மிஷின் இனிமேல் சின்ன நம்பர் 2ம் பெரிய நம்பர் 1 தான் கொடுக்க போகுது. அதனால் இங்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு மிக கம்மி. அப்போ வந்தால் 5028 பக்கத்தில் இதுக்கு கீழேயோ இதுக்கு மேலேயோ இல்லைன்னா 2368க்கு கீழேயோ மேலேயோ தான் வரும் இன்றைக்கி கேம். அப்போ இதெல்லாம் இங்கெல்லாம் என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு தெரியணும்னு சொன்னால், இந்த சார்ட் உங்கள் கையில் இருக்கணும். இந்த சார்ட் உங்கள் கையில் இருந்தால் தான் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற நம்பர் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து இதை மாற்றணும்னா 1458. அப்படி இல்லை, இங்கே என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா 2279. அப்படி இல்லை, இங்கே 5028 பக்கத்தில் எனக்கு என்ன நம்பர் இருக்குது தெரியணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா, உங்களுக்கு கொடுக்குற சார்ட்டில் நம்பர் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 0248. இல்லை, இங்கே என்ன இருக்குது 0268. ஸோ எவ்ரிவேர் த நம்பர் இஸ் அவைலபிள் இந்த ஹிடன் ஃபார்மேட். இப்போ உங்களுக்கு கொடுக்குற சார்ட்டில் டெஃபினெட்லி அது இருக்கும். ஸோ மிஷின் எப்போவுமே 10 நாளுக்கு முன்னாடி, 20 நாளுக்கு முன்னாடி, 30 நாளுக்கு முன்னாடி கொடுக்குற நம்பருக்கு பக்கத்தில் தான் இன்றைக்கி உட்கார வைக்கும். ஸோ அப்படி பார்க்கறதுக்கும் போது நமக்கு 10 டேஸுக்கு கலர் போட்டாச்சு. இது 10 டேஸ், இந்த ப்ளூ கலர். அடுத்த 10வது நாள் ஆர் 20வது நாள் இந்த நம்பர், இது 10வது நாள். அது போக இது 30வது நாள். அப்போது மிஷின் only follows the sum based and family based. அப்போது நமக்கு ஒரு சம்மில் 3 முறை அடிச்சிருக்கு. 1 2 3 4 முறை அடிச்சிருக்கு. ஏன் 4 முறை அடிச்சிருக்குன்னா, எல்லாமே அதனுடைய ஃபேமிலி. இங்கே பார்த்தீங்கன்னா 20வது சம்மில் 3ஆம் தேதி வந்திருக்கு, 17ஆம் தேதி வந்திருக்கு, 19ஆம் தேதி வந்திருக்கு, 20ஆம் தேதி வந்திருக்கு. அதே மாதிரி 22வது சம்மில் 9ஆம் தேதி, 14ஆம் தேதி, 22ஆம் தேதி, 29ஆம் தேதி. அதே மாதிரி 24வது சம்மில் 16, 24, 25, 26.
ஸோ ஏன் அந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், இது எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று ஃபேமிலி. தட்ஸ் இட், வெரி சிம்பிள். அப்போது மிஷின் என்ன பண்ணுன்னா, அடுத்து வரும்போது இதனுடைய ஃபேமிலியை கொடுக்கும் இதே காலத்தில். அப்போது என்ன பண்ணுன்னா, ஒரு 1 6 ஆக்கிக்கும், 5 0 ஆக்கிக்கும், இன்னொரு 5 வச்சுக்கும், இன்னொரு 9 வச்சுக்கும். அப்போ இதனுடைய சம்மு 20, இதனுடைய சம்மும் 20. அப்போ இதனுடைய ஃபேமிலி இங்கே இருக்குது. இந்த நம்பர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா, சம்வேர் ஹியர் இட் இஸ் அவைலபிள். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் இருக்குது. இந்த நம்பரும் சேம் நம்பர். அதனால தான் இந்த சார்ட்டில் இந்த மாதிரி நம்ம சம் பேஸ்டில் கொடுத்துருக்கோம். அப்போது இதுக்கு ஈக்குவலாக இன்னொரு நம்பரும் இந்த சார்ட்டில் இருக்குது, 0677. அப்போது இந்த நம்பர் எப்படி கொடுக்கும்? 2 7 இருக்கிறதுனால ஒரு 7 2ஆக மாற்றிக்கும். அப்போது 2 0 6 7 அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா இதனுடைய சம் 15. அப்போ 15வது சம்முக்கு போகும். 15வது சம்மில் போயாச்சுன்னா அந்த நம்பர் இந்த இடத்துல இருக்குது, 02 67. அப்போ இந்த நம்பரும் சேம் தான். இந்த 2 7 2ஆக மாற்றினதுனால 20வது சம்மிலிருந்து 15வது சம்முக்கு போயிடுச்சு. அப்போது இந்த நம்பர் வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே 0258 அப்படின்ற ஒரு நம்பர் அடிச்சிருக்கு. அதனால் இந்த நம்பரையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட். ஸோ இந்த சார்ட் வேண்டும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 638-272-0349. ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள். ரொம்பவும் நீங்கள் போட்டு வருத்துக்கு தேவையில்லை. சிம்பிளாக என்ன வந்திருக்கோ அதனுடைய ஃபேமிலி நம்பரை நீங்கள் ப்ளே பண்ணாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தாச்சுன்னா இந்த 167 176. அடுத்த நம்பர் மிஷினுக்கு 175 வைக்கணும், வச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 960 906. அடுத்த நம்பர் 907 வச்சிருச்சு. அவ்வளோதான். இப்போது 622ன்னு வச்சுருக்கு, 623 வரணும், 236ன்னு வைக்கும். இல்லை ஒரு நம்பர் பெரிய நம்பராக மாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னால் 826 வைக்கும். அவ்வளோதான். ஆக்சுவலாக இதுவும் 623 தான். எப்படின்னா 3 பவரில் இருக்குது. இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுனாவே ஈஸியாக வின் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி எய்தர் இந்த ஏ போர்டு 9 ஆர் சி போர்டில் 9. எய்தர் இந்த ஏ போர்டு 1 ஆர் சி போர்டு 1. அப்போ இன்றைக்கி 9 1 கான்செப்டில் இருக்குது. நடுவில் 0வோ இல்லை 1ஓ வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஸோ டுடே 100% guessing number will be either 910 or 914 or 014. இப்படி தான் நம்பர் வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். திஸ் இஸ் ஜஸ்ட் கெஸ்ஸிங் ஒன்லி, நாட் அ கன்ஃபார்ம் நம்பர். ஸோ இந்த சார்ட் வாங்கி அதில் எப்படிலாம் நம்பர் வந்திருக்கு அப்படின்னு தெரியணுன்னு சொன்னால் 1000 rupees பே பண்ணி இந்த சார்ட்டை வாங்கிக்கலாம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் சொல்லியாச்சு. ஸோ ப்ளே ஃபேமிலி நம்பர் ஃப்ரெண்ட்ஸ். வித்தவுட் ஃபேமிலி நம்பர் கேரளா லாட்ரி டஸ் நாட் எக்ஸிஸ்ட். நோ ஜென்யூன் லாட்ரி எக்ஸிஸ்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. Once again disclaimer, this channel is only for learning purpose. No betting or gambling is entertained and purely entertainment purpose. Thank you very much for watching this video.